ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அடுப்பை யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவு பொரிக்கடலை, 10லேருந்து 15 பாதாம் பருப்பு, இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். சளிப்பனில் போட்டு நம்ம சளிச்சு எடுத்துடலாம். இதுக்கு முழு பொரிக்கடலை இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எந்த அளவு பொரிக்கடலை எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச பொரிக்கடலை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். அரைச்ச சீனியும் சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காய் பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். அப்படியே ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இது ரொம்ப குழக்கணும், தண்ணி ஆக்கிடாமல் பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜுக்கு அந்த பதத்துக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு ட்ரேயில் போட்டு நம்ம செட் பண்ணணும். அதுக்கு நான் ஸ்வீட் பாக்ஸில் ஒரு பட்டர் சீட் போட்டிருக்கேன். அதில் இப்போ நம்ம பிணைஞ்ச மாவு போட்டு நல்லா அமுக்கி விட்டு செட் பண்ண போகிறோம். ஒரு கரண்டியால் நல்லா அமுக்கி விட்டுறலாம். ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது தேவையே இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் மணமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் ஊற்றிருக்கேன். நல்லா செட் பண்ணியாச்சு. மேலே பாதாம் போட்டிருக்கேன். முந்திரி இதை மூடி ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இது ஓரங்களை கத்தியால் எடுத்து விட்டுட்டு இப்போ எனக்கு பீஸ் போட்டு எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.